ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காகவே ஆசீர்வதிச்சு நீ நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட இந்த குங்குமத்தை அனுப்பி வச்ச நான் இதை தொட்டதின் காரணமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேனேன் செல்லவே. ஏன்னா இந்த வராகியம்மா உனக்கு நல்லதை செஞ்சு தருவேன்ற நம்பிக்கையோடு தானே என்னுடைய குங்குமத்தை தொட்டாய். அப்படி இருக்கும்போது இந்த குங்குமத்தை போல மிக சிறப்பான வெற்றிகரமான ஆளாக உன்னை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுவேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். வலிகளும் வேதனைகளும் வந்தாலும் வாழ்க்கையை தைரியமாக வாழ கற்றுக்கிட்டினா அந்த வாழ்க்கையே உன் தன்னம்பிக்கையை பார்த்து உன் முன்னால் மண்டியிட்டு தோற்று போனதை ஒத்துக்கும் என் செல்லமே. இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்காமல் கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை ஆக்கிரமிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது என் நெற்றி குங்குமமாகிய இந்த வெற்றி குங்குமத்தை உனக்காக அனுப்பி வச்ச நானே உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் தொடர்ந்து உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறவங்க யாரும் அவ்வளவு சுலபமாக கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதர் எதை விட்டு கொடுக்குறாங்களோ அதையே அவர்களுக்கு சிறப்பாக பல மடங்காக கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். ஆனால் அதுக்காக நீ எல்லார்கிட்டையும் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா உனக்கும் ஆசை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், உணர்வுகள் இருக்குன்றதையே மறந்துட்டு எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடியவர்களாக, உனக்கு எதையுமே விட்டு கொடுக்க மனசில்லாதவர்களாக சுயநலவாதிகள் உருவாயிடுவாங்க. அதனால் விட்டு கொடுப்பது தொடர்கதையாக இல்லாத அளவுக்கு நீயும் விட்டு கொடுக்க பழகிக்கணும். அடுத்தவங்கிட்ட இருந்தும் உனக்கு தேவையானதை உரிமையாக எடுத்துக்கொள்ளவும் தயாராக இருக்கணும். நீ ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்குமா நடக்குமான்னு யோசிக்கிட்டே இருக்காத. கிடைக்கும் நடக்கும்னு நீ உறுதியாக நம்பு. முடியுமான்னு யோசிக்கிட்டே இருக்காம முடியும்னு நம்பும்போது தான் உனக்கானது வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்லமே. காலில் முள் குத்துன பிறகுதானே காலில் வலியை உணர முடியும். அதே போல் கால் தடுக்கி கீழே விழுந்த பிறகுதான் காலில் கல் இடர்னதே தெரியும். அதே போல தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்பாக அது எப்படி கெட்டதா சரியாக வராதான்னு தெரியாது. கெட்டதோ தவறான விஷயமோ நடந்த பிறகு அடிபட்டு அனுபவித்த பிறகுதானே அறிவுரையும் அனுபவத்தின் அர்த்தமும் புரிய வரும். நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எது எப்படி நடந்தாலும் சும்மா அதையே யோசிச்சுக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருக்காம நல்லதை அனுபவிக்கவும் கெட்டதை கடந்து வரவும் தயாராக இரு. கண்ணீர் வாழ்க்கையில் வந்தாலும் அதை தொடச்சிக்கிட்டு அதை கடந்து வரக்கூடிய அளவுக்கு கவனமும், கோபம் வந்தால் அதை கடந்து மௌனமாக இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியமும், அவமானங்களை கடந்து வரும் நிதானமும் தான் உனக்கு அவசியமான விஷயங்கள்னு புரிஞ்சுக்கோ. யார் என்ன செஞ்சாலும் உனக்கு எதை கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பொறுப்பை இந்த வராகியம்மா கிட்ட விட்டுட்டினா உன் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். நீ யார் மீதையும் வெறுப்பை காட்டி இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. யார் உனக்கு எரிச்சலை உண்டாக்கினாலும் கோபத்தை தூண்டினாலும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அதை கடந்து போக தயாராக இரு. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கிலேயே எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கவும் தயாராக இருந்துட்டினா உனக்கு பிடிக்காத எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு யாரையாவது பிடிக்காட்டி அவர்களை விட்டு அமைதியாக விலகி நிற்கணுமே தவிர அவர்களிடம் போய் வெறுப்பை காட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. பிடிச்சவங்கள உன் கூட வச்சுக்கோ, பிடிக்காதவங்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ யாரையாவது பிடிக்காம வெறுப்புக்கு ஆளாகும் போது அங்கே முதல்ல உன் நிம்மதி பறி போயிடும். ஒரு தரை பற்றி நீ வெறுக்கிறனா, ஒருத்தவங்கள உனக்கு பிடிக்கலைனா நீ மறுபடியும் மறுபடியும் அவர்களையும் அவர்கள் செய்த செயலையும் நினச்சிக்கிட்டே இருப்பாய்தானே. அப்படி அதையே மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது வெறுப்பு அதிகமாகும் போதும் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறதல்லவா. இனிமேலாவது தேவையற்ற விஷயங்களை நினைப்பதை நிறுத்திடு. வாழ்க்கையில் திடீர்னு கிடைக்கக்கூடிய அன்பை நம்பி வெகு தூரம் போயிடாத. பொய்யான அன்பை கொடுத்த மனிதர்கள் தேவை தீர்ந்த பிறகு உன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால்
தேவைக்காக தேடி வரும் மனிதர்கள் யாரு, உண்மையாகவே உன் மேலே அன்பா பாசமாக இருக்கிறவங்க யாருங்கிறத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். உடையும் கல்லாக இல்லாமல் செதுக்கும் மொழியாக நீ இரு. உன்கிட்ட இருக்க நல்லதை நீயே செதுக்கி செதுக்கி அழகான சிற்பமாக உருமாற தயாராக இருந்தீனா உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். கல் உடஞ்சி போச்சுன்னா அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. கல்லாக இருப்பது வீணானது தானே. ஆனால் உளியோட கூர்மை வழுங்கி போச்சுன்னா அதை மறுபடியும் கூர்மையானதாக மாற்ற முடியும். அதனால தான் நீயும் ஒளியாக இரு. தப்பு நடந்தாலும் திருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து 1000 ஆச்சரியங்களை நடத்தி தருவதற்கு தயாராக நான் இருக்கேன். சில விஷயங்களை சந்தோஷங்களாக ஏற்றுக்கோ. சில விஷயங்களை சங்கடங்களாக நடந்தாலும் கூட அதை சமாளிச்சுக்கிட்டு உன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கவும் தயாராக இரு. யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்க கொள்ளக்கூடாது. நீ மாறணும்னு நினச்சினா அப்புறம் ஒவ்வொருத்தருக்காகவும் மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் என் செல்லமே. இயல்பாக உன் வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமான துணிவான பிள்ளையாக இரு. இந்த உலகங்கிறது மிக எளிமையானது தான். ஆனால் அடுத்தவங்களை குறை காண்பது ரொம்ப சாதாரணமாக விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்க ஒன்றை குறை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு கடினமானதாக இருக்குது. அதனால தான் எளிமையான இந்த உலகத்தில் நீயும் இலகுவான மனசோட அப்படியே வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு போ. யாரையும் குறை சொல்லி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்கிறேன். அடுத்தவன் குறை என்னன்னு பார்க்குற இந்த உலகத்தில் தன் குறையை தானே உணரும் மனிதர்கள் யாரும் இல்லை. அடுத்தவனை குறை சொல்லும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில் நிறைவாக எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் இப்படிப்பட்ட ஆளாக இல்லாமல் உனக்கு கிடைச்சதை நிறைவாய் நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உப்பாக இருந்தாலும் அந்த வியர்வை தான் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்ணீர் தான் இந்த வராகி அம்மாவின் அருளை உனக்காக அதிகப்படுத்தும். மொத்தத்தில் வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிசயத்தை நிகழ்த்தும் விஷயமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு சமயத்தில் உனக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நீ கண்மூடித்தனமாக யாரையும் முழுமையாக நம்புவது முட்டாளாகத்தான் இருக்குமே தவிர சரியான விஷயமாக இருக்காது என் செல்லமே. என்னைக்கோ யாரோ ஒருத்தர் உனக்கு கஷ்டம், உனக்கு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா ஆறுதல் சொல்ல வருவாங்களே தவிர எப்போவுமே யாராவது உனக்கு துணையாக நின்று ஆறுதல் சொல்லுவாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. நீ விரும்பினது உனக்கு கிடைக்காத பட்சத்தில் எதை பார்த்தாலும் உனக்கு ஏக்கமாகத்தான் இருக்கும். விரும்பினதெல்லாம் கிடச்சிட்டா அப்புறம் எதை பார்த்தாலும் உனக்கு அலுப்பாக தோண ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. அதனால தான் எல்லாமே உனக்கு சுலபமாக கிடைக்கும்படியும் நான் செய்ய மாட்டேன். எதுவுமே உனக்கு கிடைக்காம நீ கஷ்டப்படும்படியும் நான் செய்ய மாட்டேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலாம். சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடக்கலாம். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீ அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த வராகி அம்மா உனக்காக அனுப்பிய இந்த குங்குமம் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு மனசார மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்க போது. நீ எதிர்பார்த்த நல்லதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ அப்படியே பேசிக்கிட்டே இருந்தினா அப்புறம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட உனக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. அதனால் எப்போதுமே மனசில் என்ன யோசனை இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் வெளியில் பேசும்போது மிக சாதாரணமாக சரளமாக நிதானமாக கவனமாக பேச கற்றுக்கோ. உன்னுடைய கோபம் என்பது உன்னை நேசிப்பவர்களை கூட வெறுக்க வச்சிடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் யார் மீதும் கோபத்தையும் வெறுப்பையும் வெளிக்காட்டாமல் அன்பான அமைதியான உண்மையான பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவரை ஏமாத்துறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லவங்களை தான் சுலபமாக ஏமாத்திட முடியும்னு அவங்கள தான் தேடி தேடி ஓடி வர்றாங்க. அதனால் நீ நல்லவனாக இருந்தாலும் நல்ல பிள்ளைங்கிறத வெளியே யாருக்கும் காட்டிக்காத.
யாரிடமும் ஏமாந்து போகாத அளவுக்கு சாதுரியமும் புத்திசாலித்தனமும் வேகமும் உள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. உண்மையான அன்புள்ள மனிதர்கள் பேசுவதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கிக்கிட்டு உன்கிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் பொய்யான அன்பு உள்ள மனிதர்களோ என்ன சொல்லி உன்னை பேசாமல் உன்கிட்ட பார்க்காம இருக்கலாம்னு பேசாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணத்தை உருவாக்குவார்கள். உண்மை என்னன்னா, யாருக்கும் இங்கு யாரிடமும் பேச நேரம் இல்லாமலாம் இல்லை. யாருக்கும் அடுத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு பெருசாக மனசு இல்லாததுனால தான் நேரம் இல்லைன்னு சொல்லி நாகரிகமான புறக்கணிப்பை செய்பவர்களாக இருக்காங்க. உன்னை தேடி வந்து பேசுகிறவங்களுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடு. உன்னை பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்கள நீ ஒதுக்கி வச்சுட்டு கண்டுக்காம கடந்து போக தயாராக இருந்து விடு என் செல்லவே. உன்கிட்ட அடுத்தவங்க பேசணும்னு நீ எதிர்பார்க்காம முதல்ல கொஞ்சம் நீ இறங்கி போய் பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. அதே போல் நீயே எல்லார்கிட்டையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. நீ எப்படி அவங்கள முக்கியம் நினச்சி ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுறியோ அதே போல் அவங்களும் உன்கிட்ட பேசணும்னு நினச்சிருந்தா அவங்க உன்கிட்ட என்னைக்காவது ஒரு நாளைக்காவது கூப்பிட்டு பேசுவாங்க இல்லையா? அதையும் யோசிச்சுக்கிட்டு உன்னை தேவை நினைக்கிறவங்கள மட்டுமே நீ தொடர்பு கொண்டு பேசு. தேவையில்லைன்னு நினைக்கிறவங்ககிட்ட நீ பேச்சுவார்த்தை வச்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது என் செல்லமே. தான் மட்டும் சரியாக இருக்கிறதை போல நடிச்சு திரியும் சில கேடுகட்ட ஜென்மங்களில்தான் ஏமாற்றுத்தனமும் கெட்ட எண்ணங்களும் ஒளிஞ்சு கிடக்கும். ஆனால் உன்னை போல நல்ல பிள்ளையாகிய நீ நம்ம செய்கிற தப்பு என்னன்னு யோசிக்கிற. எல்லா பிரச்சனையும் அவங்கவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையாகிய நீ நல்ல எண்ணங்களோடும் யாரையும் ஏமாற்றாத அளவுக்கு சிறந்த குணத்தோடையும் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாக இருக்கவும் கூடாது. உனக்கு கிடைச்சதே போதுன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக வாழ தயாராக இருந்துக்கோ. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதையில் சில நல்ல உறவுகளையும் முகமூடி போட்ட சில போலியான மனிதர்களையும் கண்டு கொண்டாய்தானே. யார் எப்படி இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நீ எல்லாவற்றையும் சரின்னு கடந்து போக தயாராக இருக்கும்போது எந்த விஷயமும் உன் மனசை பாதிக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ.